ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் மீனாட்சி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையிலைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டையில் வசிக்கிறாங்க. மக்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு மட்டும்தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 அக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதாகவும், ஸோ இப்போ இவங்க மறுமணம் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகனுக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வரக்கூடியவருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் ஓகே, சொந்த வீடாக இருந்தாலும் ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சாலும் சொந்த வீடாக எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 5 சவரன் நகையும் அது இல்லாமல் சீரசனத்தெலாம் ஓரளவு செய்வான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோங்க. இந்த மணமகளோட எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு 60 வயசுக்குள்ளே இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா நிர்மலா, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் வரன். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கடலூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரண குடும்பம், நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்குதுங்க. அது இல்லாமல் ஒரு 2-3 வீடு வாடகைக்கு விட்டுருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கிறதுனால தோஷத்தை கழிச்சிட்டு திருமணம் பண்ணக்கூடியவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இதே நாகதோஷம் உள்ள மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய அப்பாவுக்கு ஜாதகத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க. ஆனால் வரக்கூடியவர் ஓரளவு ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணுங்க. மாதம் ஒரு 15 to 20,000 சம்பளம் வாங்குகிற நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு 50 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 20 சவரன் நகையும் அது இல்லாமல் ஓரளவு சிறுசனத்தெலாம் செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.